தற்போதைய செய்தி. டிடிவி தினகரன், சுகேஷ் ஆகியோரின் குரல் மாதிரிகளை சோதனை செய்ய டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. டிடிவி தினகரன் மற்றும் சுகேஷ் ஆகியோரின் குரல் மாதிரிகளை சோதனை செய்ய டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. காவல்துறைக்கு இந்த அனுமதியை வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்ற புகாரில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் டெல்லி தீஸ் ஹசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் தரப்பிலிருந்து ஜாமீன் கோரி மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுடைய குரல் மாதிரிகளை சேகரிக்கும் முனைப்பில் டெல்லி காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் சுகேஷ் சந்திரசேகரன் ஆகியோரது குரல் மாதிரிகளை சோதனை செய்ய டெல்லி நீதிமன்றம் காவல்துறைக்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டிடிவி தினகரன், சுகேஷ் ஆகியோரின் குரல் மாதிரிகளை சோதனை செய்ய டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. காவல்துறைக்கு டெல்லி நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. இதன் கூடுதல் விவரங்களை வழங்க நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், குரல் மாதிரிகளை சோதனை செய்ய டெல்லி நீதிமன்றம் காவல்துறைக்கு அனுமதி வழங்கியிருக்கு. இதன் முழு விவரங்கள் என்ன? தம்பி தமிழரசன், அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் டிடிவி தினகரன், அவரது நண்பர் மல்லிகார்ஜுனையா, இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் உள்ளிட்ட பலரும் தற்போது திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் டெல்லி காவல்துறையின் சார்பாக தனியாக மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள டிடிவி தினகரன் மற்றும் சுகேஷ் சந்திரசேகர் இருவருடைய குரல் மாதிரிகளை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரி இந்த மனுவை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் மீதான விசாரணை இன்றைக்கு காலை நடைபெற்றது. இரு தரப்பிலுமே, ப்ராசிக்யூஷன் மற்றும் டிஃபென்ஸ் ஆகிய இரு தரப்பிலுமே வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக டிடிவி தினகரன் தரப்பிலே இந்த வாய்ஸ் சாம்பிளை பதிவு செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைக்கு அதை அனுமதிக்க முடியாது. இதற்கு மெயின்டெனபிலிட்டி என்பது இல்லை. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 20 அதன் அடிப்படையில் இதற்கு சட்டத்திலே இடமில்லை. அதே போல சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவிலும் இதற்கு இடமில்லை. அதே போல ஒரு மேஜிஸ்ட்ரேட் இந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை. ஒரு உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் தான் இதற்கான உத்தரவை அவர்கள் பிறப்பிக்க முடியும். உச்ச நீதிமன்றமும் பல்வேறு காலகட்டத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே இதனை அனுமதிக்க கூடாது, மெயின்டெனபிலிட்டி இல்லை என்கிற ஒரு வார்த்தை டிடிவி தினகரன் தரப்பிலே முன்வைத்தார்கள். இருந்தாலும் அரசு தரப்பிலே இந்த வாதத்திற்கு நாங்கள் மெயின்டெனபிலிட்டி என்கிற அந்த விஷயத்திற்குள் போகவில்லை, குரல் மாதிரிகளை பதிவு செய்ய உங்களுக்கு சம்மதமா இல்லையா என்கிற அந்த உங்களுடைய விருப்பத்தை மட்டுமே தெரிவிங்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இதன் மீதான உத்தரவை 3 மணிக்கு பிறப்பிப்பதாக சொன்னார்கள். அதன் பிறகு ஒரே வரியிலே நீதிபதிகள் இதற்கான உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். தி ஐஓ கேன் டேக் ரெக்விசிட் ஸ்டெப்ஸ் டு அப்டைன் வாய்ஸ் சாம்பிள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நேரடியாக அனுமதி என்று சொல்லாமல் அந்த வாய்ஸ் சாம்பிளை, குரல் மாதிரிகளை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது இந்த காவல்துறையினர் செய்யலாம் என்று அவர்கள் நீதிபதிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஹனிகுமார், நீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியிருப்பதை தொடர்ந்து டெல்லி காவல்துறையினர் தரப்பில் எப்பொழுது இதற்கான பணிகள் தொடங்கப்படும்? குரல் மாதிரிகள் சேகரிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நிச்சயமாக இருவரையுமே அவர்கள் காவல்துறை இருவரையுமே அழைத்து ஏதேனும் அவர்களை பேச சொல்லி கேட்கலாம். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே டெல்லி காவல்துறையினர் இந்த ஆடியோ டேப் ஒன்றை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த இருவருடைய குரல்களும் அந்த ஆடியோ டேப்போடு ஒத்து போகிறதா, அதில் இருப்பது இவருடைய குரல் தானா என்பது தொடர்பான விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்போது இதற்கென்று சில நடைமுறைகள், ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கையை அவர்கள் தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹனிகுமார், இந்த வழக்கில் டிடிவி தினகரன் தரப்பினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஒருவேளை இது தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று அவர்கள் கருதினார்கள் என்றால் இதை எதிர்த்து அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்திலோ அல்லது வேறு ஏதேனும் உச்சநீதிமன்றத்திலோ அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் நீதிமன்றம் நேரடியாக இதற்கு அனுமதி என்று சொல்லாமல் த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கேன் டேக் ரெக்வெஸ்டட் ஸ்டெப்ஸ் டு அப்டைன் வாய்ஸ் சாம்பிள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாய்ஸ் சாம்பிளை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அவர்கள் தொடரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்ன நடவடிக்கைகளின் அடிப்படையில் அவர்கள் இதை செய்யப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் இது குறித்த முழுமையான உத்தரவு இன்று மாலை வந்த பிறகு என்ன மாதிரியான வழிமுறைகளை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும்.
ஒருவேளை தினகரன் தரப்பிலிருந்து இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நிச்சயமா இந்த காலை அவர்கள் முன்வைத்த வாதம் என்பது இது போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்வதற்கே காவல்துறைக்கு முகாந்தம் என்பது இல்லை. அரசியலமைப்பு சட்டம் 20 படி அதற்கு சட்டத்தில் இடமில்லை. அது அடிப்படை உரிமைகளை மீறிய செயலாக பார்க்கப்படும். குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC அந்த அடிப்படையிலும் கூட இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அனுமதி இல்லை. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தான் இது போன்ற உத்தரவை பிறப்பிக்க முடியும். எனவே இது மெயின்டெனபிலிட்டி, இதில் முகாந்திரமே இல்லை, அனுமதிக்கவே கூடாது, அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, they doesn't have the right என்கிற ஒரு கடுமையான வாதத்தை முன்வைத்தார்கள். எனவே இதனை அனுமதிக்க கூடாது, நிராகரிக்க வேண்டும் என்கிற ஒரு வாதத்தையும் அவர்கள் முன்வைத்தார்கள். இருந்தாலும் கூட நீதிமன்றம் தற்போது இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எனவே இதனை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது.